வணக்கம் சார், திருக்குட்டி காசு காஞ்சிபுரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷவர்லெட்டு பீட்டு டீசல் வண்டி. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2012, 3 ஓனர். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதமோ 5 மாதம் வரைக்கும் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன வேலை மட்டும் இருக்கும். அலாய் வீலு, ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, ஃப்ரண்ட்டு 2 பவர் விண்டோ, பேக்லேயும் பவர் விண்டோ தான். டாப் மாடல் வண்டின்னு நினைக்கிறது. நம்ம ஏர் பேக் வர டைப்பு. இது வந்து ஒரு டாப் அண்ட் மாடல். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, அலாய் வீல் எல்லாமே வந்துடும். வண்டியோட ஃபுல் வியூ பார்த்துலாம் வாங்க. 4 டயர் கண்டிஷன் நல்லா இருக்குது. அலாய் வீல், அவுட்லுக்கு நல்லா இருக்குது. இது வந்து ஒரு 3rd ஓனரில் இருக்குங்க. 12. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பார்க்கிங் சேலுக்காக விட்டு போயிருக்காரு. இது வந்து ஒரு கஸ்டமர் வண்டி தான். இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து ஒயின் ரெட்டு இல்லை செரி ரெட்டுன்னு நினைக்கிறேன் கலர். பெயிண்ட் அவுட்லுக் நல்லா இருக்குது. ஓனர் மட்டும் தான் -3 ஓனர். இந்த டோர் வந்து ஒரு டோர் ஓப்பன் ஆகலை. அது டோர் மெக்கானிக்கிட்ட தான் பார்க்கணும். டயர் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. டயர் எதுவும் மாற்றுற மாதிரி இல்லை. Exaggerated, that's what you assume. The story's over now, I must conclude. I am conflicted. ஷவர்லெட் பீட் ஒரு 5 பேர் போகிறதுக்கு வந்து ஒரு நல்ல வண்டி. இது மைலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்டு ஒரு 17-18 கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டான ஐடியா இல்லை, தோராயமாக சொல்கிறேன். இல்லை அதுக்கு மேலே கூட கொடுக்கலாம். சீட்டு கவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு டாப் மாடல் வண்டி. செட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்த செட்டு அப்படியே இருக்குது. இவங்க எதுவும் ஆல்ட்ரு பண்ணல. கிலோமீட்டர் பார்த்துடலாம். கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 85,796 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஏசி கண்டிஷன் பார்த்துடலாம். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ வருது. கூலிங் வந்து லைட்டாக தான் வருது. கேஸ் டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த பெரிய செலவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்ஜினை பார்த்து விநாயகர் மாற்றிக்கிறாங்க. என்ன இருக்கு மாற்றணுமா?
இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா புகை அடிக்கல, ஸ்மோக்கிங் வரல, நல்லாவே இருக்குது இன்ஜின். வெறுங்க அப்படியே ரேஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரேஸ் பண்ணோம்னா ஆர்பிஎம்லாம் நல்லாவே இருக்குது. வண்டி வந்து இன்ஜின் பக்கா கண்டிஷன். ஆயில் ஸ்மோக் எதுவும் அடிக்கலைங்க. இன்ஜின் வந்து நல்ல கண்டிஷன். இன்ஜின் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. பேட்டரியும் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் பேட்டரி போட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு பேட்டரி எதுவும் பொறுத்து போகிற மாதிரி இருக்குது. அது நல்லாயிருக்கு. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் வரும், டீசலும் வரும். இது வந்து டீசல் வேரியன்ட். இந்த வண்டியோட டீட்டெயில் மறுபடியும் சொல்கிற பாருங்க. 2012 தேர்ட் ஓனர், இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்கிற வண்டி. இது வந்து ஒரு டாப் மாடல் வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக் எல்லாமே வந்துடும். ஒரு டீசல் வேரியண்ட்டு. இது வந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு 2 லட்ச ரூபா சொல்லுங்கன்னாரு. இது வந்து அவ்வளோ மார்க்கெட்லாம் கிடையாது சார் இந்த வண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 சொல்லுங்க, இன்னும் ஒரு தான் பார்த்து முடிச்சு கொடுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட யாரோ ஏமாந்து வாங்கிட்டு இருக்காரு. எவ்வளோ வாங்கி நிறைய செலவு பண்ணாராம். அதனால் ஒரு 1,000 ரூபாய் சொல்லி என்ன பார்த்து பண்ணி கொடுங்கனாரு. நாங்கள் வந்து என்ன அப்புறம் சொல்லுவோம். இப்போது பிரியாணி கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 லட்ச ரூபா சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 கம்மியாக தான் வாங்கிட்டு போனாங்க. அதனால் வந்து பார்ட்டி டு பார்ட்டி நீங்கள் பேசுனீங்கன்னா தான் ஆகும். இது உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ கேளுங்க. 1 ரூபா, 1.25 ரூபா, 1.10, 1.20 வண்டி வந்து நேரில் பாருங்கள். நேரில் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு வண்டி. ஏன்னா சில பேர் வந்து இப்போ ஃபோன்லேயே 1 ரூபாய்க்கு ஆகுமா 80 ரூபா ஆகுமான்னு கேட்பாங்க. அது வந்து வண்டியை பார்க்காம பேசாதீங்க. பார்ட்டி கேட்குறாரு 1,000 ரூபாய். உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கும் வண்டி வந்து பார்த்துட்டு கேளுங்க. டேரெக்டாக பார்ட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி தரோம், பேசுங்க. எங்களுக்கு ஆஃபீஸ் கமிஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த வண்டி வந்து யாருன்னா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம வந்து பார்க்கிங் சேல் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருங்க. இருக்கணும் யாருன்னா வண்டி விற்கணும் அப்படின்னீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் எடுத்தாந்து விட்டிங்கன்னா கமிஷன் பேசிக்கல வியாபாரம் பண்ணி கொடுப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இந்த வண்டி யாருன்னா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.